ஹே காய்ஸ், திஸ் இஸ் கெனிக்ல பேஷன். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது எந்த கம்பெனியில் நீங்கள் வருமானம் எடுக்கும்போது உங்களுக்கு லாபம். முதலாவது ஃபார்ம் வந்து ரெஜிம் மிக்ரோ. ரெஜிம் மிக்ரோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து வருமானம் வந்து ஒரு லிமிட்டுக்குள்ள தான் இருக்க வேணும். நீங்கள் சர்வீஸ் விற்கிறீங்களா 77,700 நீங்கள் பொருட்கள் வண்டி விற்கிறீங்களா 1,88,700 யூரோக்குள்ளேயும் தான் இருக்க வேணும். ரெஜிம் மிக்ரோவில் வந்து உங்களுக்கு வர வருமானத்தில் நீங்கள் ஒரு பெர்சன்டேஜ் சார்ஜஸ் கட்டி போட்டு மிச்சத்தை உங்களோட வருமானம் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சார்ஜஸின் ரேட் வந்து நீங்கள் சர்வீஸ் விற்கிறீங்களா 21%, நீங்கள் பொருட்கள் வண்டி விற்கிறீங்களா 12%, ப்ரொஃபஷனல் லீபரால் செய்கிறீங்களா 26% நீங்கள் கட்ட வேண்டும். அங்கே ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்பேன். நீங்கள் சர்வீஸ் விற்கிறீங்க, உங்களுக்கு 70,000 வருமானம் ஒரு வருஷத்துக்கு வந்துச்சுண்டா அதில் வந்து 21% நீங்கள் சார்ஜஸாக கட்டுவீங்க. அப்படின்னு பார்க்க 70,000ல் 21% வந்து 14,700 யூரோ. இன்னொரு விஷயம் என்னென்னா, ரெஜிம் மிக்ரோவில் நீங்கள் கொண்டாபிலிட்டி சேர்க்க தேவையில்லை. அதால் உங்களுக்கு பிரெஞ்சு கவர்மெண்ட் என்ன சொல்லினோம், உங்களுக்கு வர வருமானத்தில் 50% கழிச்சு போட்டு மிச்சத்தை ரெசல்ட்டா அவன் அம்போ வந்து கன்சிடர் பண்ண சொல்லினோம். ரெண்டாவது ஃபார்ம் ஜூரிடிக் வந்து நாங்கள் சாசுவை பார்க்க போகிறோம். SASU சாசு. நீங்கள் அதில் சேலரி போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கன்சிடரே கம் அசிமிலே சேலரியே. அதால் வந்து கொச்சிசேஷன் வந்து 80% கட்டுவீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வந்து கொஞ்சம் மெய்யராக இருக்கும். நீங்கள் மலாஜியோ கோஞ்சே மெட்டர்னல் பெட்டர்னல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு ரம்பர்ஸ் பண்ணுவீங்க. சாசுவில் வந்து நீங்கள் டிவிடெண்ட் வெர்சி பண்ணினீங்கன்னா நீங்கள் PFU வந்து 31.4% அம்போ கட்டுவீங்க. இப்போ நாங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக பார்ப்போம். உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் விற்கிற ஆளுண்டா உங்களுக்கு 70,000 யூரோ ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு 2,500 ரூபா படி மாதத்துக்கு சம்பளத்தை போட்டிங்களா ஒரு வருஷத்துக்கு உங்களோட கம்பெனிலேருந்து 54,000 யூரோ வெளியில் எடுக்க வேண்டி வரும் சேலரி போட்டிங்களா. அப்படின்றைக்கு உங்களோட வருமானம் 70,000, உங்களுக்கு சம்பளம் போடைக்கு 54,000 எடுத்து போட்டு மிச்சம் ஏதாவது குட்டி குட்டி சார்ஜஸ்கள் கழிச்சு போட்டு அதுக்கு மிச்சம் இருக்கிறத தான் உங்களோட ரெசல்ட்டா ஆகும் அம்போ. மூன்றாவது நாங்கள் பார்க்க போகிற ஃபார்ம் வந்து EURL. அதில் வந்து நீங்கள் சேலரி போட்டிங்களா நீங்கள் வந்து travailleur non salarié. அப்படின்றக்க நீங்கள் சார்ஜஸ் வந்து 45% கட்டுவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சேலரி எடுக்காட்டிக்கும் ஒரு மினிமம் கொச்சிசேஷன் அது கட்ட வேண்டி வரும். மினிமம் கொச்சிசேஷன் வந்து 1,200லேருந்து 1,500க்குள்ளே இருக்கும். ஆனால் EURL நீங்கள் டிவிடெண்ட் எடுக்கும்போது நீங்கள் பேஃபும் கட்டி ப்ளஸ் சார்ஜ் சோசியலும் கட்டுவீங்க. இப்போ நாங்கள் பார்ப்போம் ஒரு எக்ஸாம்பிள். EURL நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ்டேஷன் சர்வீஸ் செஞ்சு 70,000 சம்பாதிக்கிறீங்களா உங்களுக்கு வந்து 2,500 ரூபா படி சம்பளம் கொடுக்க கம்பெனி வந்து ஒரு வருஷத்துக்கு 43,500 ரூபா வெளியில் எடுக்க வேண்டி வரும். அப்படின்னு பார்க்க 70,000 உங்களோட வருமானத்தில் 43,500 யூரோ உங்களோட சம்பளத்துக்கு கழிச்சிட்டு மிச்சம் ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சார்ஜஸ் கழிச்சிட்டு மிச்சம் இருக்கிறது தான் ரெசல்ட்டா ஆகும் அம்போ. ஃப்ரான்ஸில் வந்து கொச்சிசேஷன் கட்டுறது இம்பார்ட்டன்ட். நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு ஆக்சிடென்ட் வந்தால் ஒரு மினிமம் கூவர்ச்சர் அது இருக்க வேணும். நான் வந்து உங்களுக்கு 3 ஆப்ஷன் விளங்கப்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் தான் முடிவெடுக்கணும் எது உங்களுக்கு பெட்டராக இருக்குமென்று. உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.